ஒரு சங்கீதம், வீடு பிரதிஷ்டைக்கு ஒரு சங்கீதம், ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கான சங்கீதம் 1ஆம் சங்கீதம், ராஜாவாக அபிஷேகம் பண்றது. வாலிப வயது அடைகிறாங்களே இந்த வாலிப பெண்கள் இல்ல வாலிப பிள்ளைகள், அவர்களுக்கு சங்கீதம் 91ஆம் சங்கீதம். என்னது 14 வயசு பையன்கிட்ட அந்த சங்கீதத்தை கொடுத்து படிக்க சொல்லி, இவங்களுக்கெல்லாம் அப்பவே மனப்பாடமா நான், அதாவது வாக்குத்தத்தமா நான் பிறந்த நாள் கொடுக்கறது 91ஆம் சங்கீதத்துல தான் கொடுப்பேன். எனக்கு தெரியாது, அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்கும் போது தான் சொல்லி கொடுத்தான். அப்போ பிரதிஷ்டைக்கான ஒரு சங்கீதம் இருக்கிறது, வீட்டு பிரதிஷ்டைக்கு ஒரு சங்கீதம் இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா? வாசக்கால்கள் வைக்கிறதுக்கு ஒரு சங்கீதம் இருக்குது. யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சங்கீதத்தை இந்த சங்கீதம் சபை கூடி வரும் பொழுது சபையாக பயபக்தியோடு கூட வாசிக்கப்படுகிற ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கீதம் இந்த 100ஆம் சங்கீதம். அல்லேலூயா. ஒரு காமனான வார்த்தை என்ன, எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. அதுல என்ன கிடையாது, புறஜாதிகள், கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள், யூதர்கள், மாறுபாடு இல்லை, எல்லாருக்குமே ஒரு அழைப்பு. யெகோவா கர்த்தரை எப்படி அவர்கள் பாட வேண்டும், அல்லது எப்படி அவர்கள் துதிக்க வேண்டுமா, அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டுமா, கம்பீரமா கர்த்தரை நோக்கி அவர்கள் பாட வேண்டும். அல்லேலூயா. இது இந்த வார்த்தை இன்னும் அடுத்த வார்த்தை சொல்லுது மகிழ்ச்சியோட. தமிழ்ல மகிழ்ச்சியோட, தெலுங்குல என்ன போட்டிருக்க, சந்தோஷத்தோட, இங்கிலீஷ்ல என்ன போடுறது, ஜாய். நீங்க ஜெபிக்கிறதா இருந்தாலும் ஆராதிக்கிறதா இருந்தாலும் ஒரு நாளும் ஒருபோதும் சலிப்போடு செய்யக்கூடாது. பி கேர்ஃபுல். வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. ஒருவேளை காலையில ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள், மாலையில ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர், எனக்கு 2 வேளை ஜெபிக்கிற ரொட்டீனா நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அல்லது அந்த அந்த ஜபத்தை குறித்து ஒரு ரெகுலரா ஒரு வேலை செய்வது இயல்பா மனுஷர்களுக்கு சலிப்பு வருவது சகஜம். ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன வந்துடும், சி என்னடா இயல்பு. ஆனா சொல்லுங்க, என்ன வரக்கூடாது, காலையில இருந்து சர்ச்சுக்கு போகணுமா, ஈவினிங்கும் சர்ச்சுக்கு வரணுமா, இல்லைன்னா போலனா பாஸ்டர் திட்டுவாரா, இல்ல இதை செய்யலன்னா நமக்கு ஏதாவது. இன்னைக்கு இந்த சங்கீதத்தை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ, ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் பேராவது இருக்கட்டும், ஆண்டவரை ஒரு நாள் ஒருபோதும் ஏனாதோனும் என்று சேவிக்க கூடாது. இதுக்கு வார்த்தை என்ன போட்டிருக்கு தெரியுமா, பயபக்தியோடு. எப்படியா பயபக்தியோடு ஆண்டவரை துதிக்கிற போது அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது அதில சலிப்போ உதாசீனமோ கூடவே கூடாது. இதுல ஆராதனைங்கிற வார்த்தை தமிழ்ல நீங்கள் 2 படிங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, சர்வ், வர்ஷிப், வர்ஷிப் போட்டிருக்கு. தெலுங்குல என்ன போட்டிருக்கு, சேவை செய்ய கடவீர்கள். அப்ப நினைச்சுக்கங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆராதனை என்பதே ஒரு சேவை. அதாவது ஆராதனை என்பதே ஒரு வேலை, ஒரு பணிவிடை. இல்லையா சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், உங்களை ஆராதனை நடத்துறேன். இப்ப நீங்க பண்ணீங்களா, இந்த ஆராதனை என்பதே என்னன்னா, இது கர்த்தருக்கு செய்யற ஒரு சேவை. இப்படி சொல்ல போனா உங்களுக்கு ஊழியம், இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்ப எப்படி செய்யக்கூடாது, அத உதாசீனமா செய்யக்கூடாது. நடத்துற நாங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது. நான் காலைல கூட சொன்னேன்ல, 35 நிமிஷம் வர்ஷிப் பண்ணேன், எந்த பாட்டுக்கும் பாடல. நான் என் பர்சனலா நான் ஆராதிக்கிறது, நான் பழகினத ஆராதனை நடத்தினேன் அப்படின்னு சொன்னல. அப்ப நான் பாடினதையே திரும்ப உங்க மத்தியில பாடி உங்களை நடத்தினாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எனக்கு 35 நிமிஷம், அதான் இங்க இருந்து பைக்ல போகும்போது வம்சிட்ட சொல்லிட்டே போனேன், 1 மணி நேரம் ஒரு நாள் நடத்துறேன், வர்ஷிப்பே 1 மணி நேரம் நடத்துறேன். அப்பப்ப 1 மணி நேரமானு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்களாம் அப்படி ஆராதிச்சிருக்கிறோம், அப்படி ஆராதனை எங்களை நடத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு என்ன சலிப்பு, உதாசீனம். நான் இவ்வளவு நேரம் பாடுறாங்க, நான் இவ்வளவு நேரம் ஆராதனை, என்ன 2 ஆராதனை, என்ன 3 ஆராதனை, சலிப்பு என்ன வந்திருக்கு, சலிப்பு, ஒரு உதாசீனம். அதை கர்த்தர் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆண்டவருக்கு செய்யக்கூடிய இதுல நமக்கு ஒரு நன்மை இருக்குது, இதுல நமக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெனிஃபிட் இருக்குது. நான் செய்யற ஜபத்தை
மகிழ்ச்சியோட, அதாவது நம்மளுக்கு காலையிலேயே சொன்னாங்களே, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட வேண்டுதனால தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசு. அப்ப நம்ம செய்யற ஜபம் உண்மையா ஸ்தோத்திரத்தோடு உண்மையா தேவனை நோக்கி இருக்குமானா அதனுடைய விளைவா என்ன உண்டாகனா இருதயத்துல ஒரு தேவ சமாதானம் உண்டாகும். அதான் நீங்கள் நானும் சரியா பண்ணதுக்கான ரிசல்ட். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஜெபிச்ச பிறகும் ஒரு சிலருக்கு சலிப்பும், ஜெபிச்ச பிறகும் ஒரு சிலருக்கு விரக்தியும், ஜெபிச்ச பிறகும் சில பேருக்கு ஒரு மாறு இருப்பாங்கன்னா, அப்போ அவர்கள் அதை மனப்பூர்வமாய் செய்யவில்லை அல்லது ஆனந்தத்தோடு செய்யவில்லை. அல்லேலூயா. 1000 கஷ்டம் இருக்கட்டுமா, 1000 துன்பம் இருக்கட்டுமா, 1000 பிரச்சனை இருக்கட்டும், நீங்க உட்கார்ந்து ஆண்டவரை உண்மையா துதிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கஷ்டமும் உங்க துன்பங்களை காணாம போயிடுங்க. ஐயோ எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, அதனால நான் ஜெபிக்கல, எனக்கு ஏன், நான் அப்படி ஒரு ஆள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். போனா நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஏன் நான் ஜெபிச்சா எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் அதனால ஜெபிச்சு என்ன கண்டேன், நான் அதனால ஜெபிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஆட்கள் உண்டு. சங்கீதம் 37:4 படிங்க. சங்கீதம் 37:4 தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம். இரு வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். எப்ப? தெலுங்குல யெகோவா பட்டு హృదయ వాంఛలు తీర్చు. இங்கிலீஷ்ல படிங்க. டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட். உன் இருதயம் விரும்புகிறது உனக்கு நடக்கணும்னா நீ ஆண்டவரை துதிக்கிறது, கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். இல்லையா சொல்லுவான். ஜெபிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு என்னவா இருக்கணும் சொல்லுங்களேம்மா? ஒரு மகிழ்ச்சி. ஜெபிக்கிறதுல என்ன இருக்கணும்? ஜெபிக்கலனா எதுவுமே நடக்காதே, ஜெபிக்கலனா ஆண்டவர் கோச்சுப்பாரு, ஜெபிக்கலனா அது சலிப்பாவும் வெறுப்பாவும் கடமையாவும் செய்யற விஷயம் இல்ல, அது மகிழ்ச்சியா செய்யக்கூடிய ஒரு காரியம். நான் என் இருதயம் வேண்டுதல்கள் எனக்கு கேட்கப்படுவதற்கும் எனக்கு பதில் வருவதற்கும் வாஞ்சைகளை கூட ஆசைகளை கூட நிறைவேற்றணும்னா நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷம். எதுல? ஆராதிக்கிறதுல சந்தோஷம், ஜெபிக்கிறதுல சந்தோஷம், கொடுக்கிறதுல சந்தோஷம், உழைக்கிறதுல சந்தோஷம். எதை செய்தாலும் சந்தோஷமா செய்யுங்க. ஏன் தெரியுமா? சில வார்த்தைகள் உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இப்படி கர்த்தரை நாம ஆராதிப்பதற்கு அல்லது கர்த்தரிடத்துல வந்து ஜெபிப்பதற்கு முதலாவது கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேல எடுக்க போறேன், ஆலயத்துல யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு சுவரை கட்டி வச்சிருந்தானா. என்னது? தடையாய் நின்ற பிரிவினை சுவரை தகர்த்துன்னு சும்மா ஏதோ வாய் வார்த்தையில பேசல, உண்மையாவே ஆலயத்துல என்ன இருந்துச்சு? ஒரு சுவர், தடுப்பு சுவர் இருந்தது, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. நம்பலாம்? எந்த கேஸ் நம்பலாம்? ஆமா, நீங்க நம்ம எல்லாரும் எந்த கேஸ்னா சொல்லுங்க. சுவருக்கு அந்த கேஸ் சொல்லுங்க, எந்த கேஸ் நம்பலாம்? இன்னைக்கு எங்க நிக்க வச்சிருக்கிறாரு? இல்ல, எங்க நிக்க வச்சிருக்கிறாரு? நடத்துற பூஜை பண்ற இடத்துல, பலி செலுத்துற இடத்துல வச்சிருக்கிறாரு. இல்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பர்மிஷன், அனுமதி. சொல்லுங்க. அவரை ஜெபிக்கிறதுக்கும் ஆராதிப்பதற்கும் அவருக்கு வேலை செய்வதற்கும் முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கணும்? வாசல்லைய புறஜாதிகளுக்குன்னு தனி இடத்த ஒதுக்குன நம்மள இன்னைக்கு பலிபீடத்துல நின்று நிக்கிற ஆராதிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா முதலாவது இந்த அனுமதி கொடுத்திருக்கார் தெரியுமா? அதுக்கே நான் நன்றியா இருக்கணும். அப்புறம் உங்ககிட்ட வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுங்க? ஜெபிப்பதற்கும் சொல்லுங்க. ஏன் அவர் நாமத்தை சொல்லுவதற்கு கூட புறஜாதிகளுக்கு என்ன கிடையாதா? அனுமதி இல்ல. சொல்ல விட்டு கொன்றுவாங்க. ஏய் யெகோவான்னு சொல்றா, அத வாயில எதனா வளர்னா இவன் நம்பால் இல்ல, போட்டு தள்ளு. அவங்களுக்கு சொல்ல வர்ற அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்க புறஜாதிகளுக்கு வராது. இவன் நம்மால் இல்ல, போடு அவனை. இன்னைக்கு நம்ம யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். யாரும் நம்மள தொட முடியல. காரணம், நமக்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. எவனும் நம்மள கேள்வி கேட்கவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்னு, இப்படி நின்று ஜெபிப்பதற்கோ
அல்லது இப்படி நின்று ஆராதிப்பதற்கோ அல்லது அவருக்கு ஊழியம் செய்வதற்கோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்ற சிலாக்கியம் சொல்லுவாங்க. என்னது சிலாக்கியம்? என்ன சிலாக்கியம்? சிலாக்கியம் என்கிற வார்த்தையினுடைய புரிதல் என்னன்னா வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாய்ப்பு தரலனா இந்நேரம் பீச்சில் இருந்திருப்போம் நாங்களாம். அப்போ அப்படி அப்படியே ரோட்டேஷன். இந்நேரம் இந்த வாய்ப்பு தரலனா எங்கேயாவது சினிமா தியேட்டர்ல இருந்திருப்போம் இல்ல. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கும் அல்லது அந்த தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கும், திரும்ப சொல்றேன், ஏன் நாம ஜபத்தை சந்தோஷமா செய்யணும் அல்லது ஏன் நாம ஜபத்தை மகிழ்ச்சியா செய்யணும், ஏன் ஆராதனைய மகிழ்ச்சியா செய்யணும்னா ஜபத்தை நமக்கு அதாவது இருதய விருப்பங்களா நிறைவேற்றுவார்ன்றது மாத்திரம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பாக்கியம் இது, என்ன கிருபை இது, என்னை பாட வைத்தது, என்ன கிருபை இது, அப்புறம் என்னை வாழ வைத்தது. செம்மையா பாடியிருக்காங்க. ஓஹோ பாடலாம் அப்புறமா. நான் உம்மை பாடிட பாத்திர நல்லவே, அப்புறம் நீர் என்னை தேடிட பரிசுத்த நல்லவே. லிரிக்ஸ் இல்ல என்ன, அப்பதான் சொல்லுவோம் ஆண்டவரே உங்களை பாடுறதுக்கும் உங்களை ஆராதிப்பதற்கும் ரோட்ல நின்று ஒரே சினிமா பாட்டா கேளுங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல, ஏய் பாடுப்பா, காணா பாட்டு பாடுற பேரப்பா, பாடியா நீ பாடியா அப்படின்னு உசி பேத்தி என்ன பண்ணுவாங்க. அவர் சொன்னாரு பாருங்க, நம்ம R1 பாலா, சினிமா பாட்டு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, செலக்ட் தேட்டருக்கு எதிர்க்க பாத்திரமா நிக்க வச்சு காமிச்சா, என்னங்க இன்னும் கேசட் விற்கிறாங்க. கேசட் மட்டும் இல்ல, எங்க பாட்டு புக்கு கதை புக்கு எல்லாம் விற்பாங்க. அங்க இருந்து ஜக்காபுரத்துல இருந்து போய் என்ன பண்ணுவேன், வாங்கிட்டு வந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். ஒரே பாட்டு பாடுற இந்த புது பாட்டுலாம் வந்திருக்கா, உடனே அந்த படத்தோட பாட்டு புக்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவான், பாடிக்கிட்டு இருப்போம். அப்படி பாடிக்கிட்டு ரோட்ல இருந்தவங்களை கூப்பிட்டு வந்து இப்படி வச்சிருந்தா, இத முதலாவது எனக்கு கர்த்தர் கொடுத்த அனுமதி, இரண்டாவது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு, எனக்கு மாத்திரமல்ல உங்க எல்லாருக்குமே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஏன் நான் ஜெபிக்கிறதா இருந்தாலும் எனக்கு நான் ஆராதிக்கிறதுனால என்ன நினைச்சுக்கணும்னா, ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லவோ உங்க நாமத்தை சொல்லி ஆராதிக்கிறதுக்கோ முதலாவது எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, அனுமதி கொடுத்திருக்கீங்க, எனக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, மூணாவதா ஒண்ணு சொல்றேன் பாத்தீங்களா, அனுமதி கொடுத்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனுமதி கொடுத்தவர், வாய்ப்பு கொடுத்தவர், அந்த ஜபத்தையும் அந்த ஆராதனையும் அங்கீகரிக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறாரு, அக்செப்ட் பண்றாரு. அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இன்னும் கர்த்தரை துதிக்க. இப்போ இன்னும் எங்க 30 வருஷ ஃபேவரட் சொன்ன சாங் இருக்கு, அதை பாடுறேன். உங்களுக்கு இப்ப யோசிப்பாங்க, இப்ப இவங்க பாத்தீங்க, என்னடா அண்ணன் 30 வருஷமா மைக்கும் பேங்கோஸும் டேம்பரனுமே இல்லாத காலத்துல ஒப்பற்ற என் செல்வமே, எங்க சண்டே கிளாஸ்க்கு ஃபேவரட் பாட்டு இது. ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தே. இதுதான் வாய்ப்பு. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தே. உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், சொல்லுவோமா, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். எல்லாமே என்னது சொல்லுவோமா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா
என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ, என் விருப்பம் எல்லாமே என் இயேசுவே நீர்தானன்றோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே உள்ளத்தின் ஏக்கமையா, எந்தன் உள்ளத்தின் ஏக்கமையா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தே. ஜெபிக்கும் போதும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னு நினைச்சுக்கோங்க, இந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இந்த அனுமதி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை, அல்லது நான் ஜெபிக்கும் போது, நான் ஜெபிக்கிற நேரத்துல என் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, என் ஜெபத்திற்கான பதில் வருது. ஆனா என் ஜெபத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, அங்கீகரித்து இருக்கிறாரே. ஆனா அதான் யோபேல பிரபுக்கு தான் சொன்னேன், லைட் உனக்கு வசனம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். யோபேல சொல்லுகிறது, பலி செலுத்தும்படி உங்களுக்கு கர்த்தர் அங்கீகரித்து இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. பலி திரும்பவும் மறுபடியும் பலி செலுத்துகிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கீகரிச்சிருக்கிறார். காலைல சொன்னேன்னு சொன்னாங்க, ஆபேல் பலி செலுத்தினா, காயின் பலி செலுத்தினா, ஒன்றை அங்கீகரிக்கவில்லை, ஒன்றை அப்போ நிராகரிக்கப்படுகிற பலிகள் உண்டு, நிராகரிக்கப்படுகிற ஜபங்கள் உண்டு, கேட்கப்படாத ஜபங்கள் உண்டு, ஏற்றுக்கொள்ளப்படாத ஆராதனை உண்டு. எங்க பாஸ்டர் சொல்வாரு, இந்த ஜபம் கூரையை தாண்டாது, இந்த கூரையை தாண்டுமா, நீ பண்ற ஆராதனை இந்த குரூப்பை தாண்டுமா அப்படின்னு சொல்லுவார் ஒரு கேலியா. அப்போ நான் செய்யற ஜபங்கள் அல்லது நான் பண்ற ஆராதனைகள் என் தேவன் ஏற்றுக்கொள்வாரானால், என் தேவன் எனக்கு அது அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அல்லது அவர் அதை அங்கீகரிச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீங்க ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, பாடுறதா இருந்தாலும் சரி, துதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கம்பீரமா அல்லது ஒரு மனப்பூர்வமா செய்யுங்க. ரெண்டு உதாரணத்தை சொல்லி அப்போஸ்தலர் 4:31 படிங்க. ஒருவேளை நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் கம்பீரமா, உற்சாகமா, ஒரு ஃபயரா இருக்குமானா என்ன நடக்கும், என்ன நடந்தது? 4:31. அவர்கள் கூடி ஜெபித்த போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும். ஆமென். கை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமையா, சந்தோஷமா. அதான் சொல்றேன், நீங்க நாம பண்ற அந்த ஒரு ஜபம், ஒரு மனமா பண்ற ஜபம் இடத்தை என்ன பண்ணிருக்குது, அசைச்சிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அந்த வார்த்தைக்கு, சொல்லுமா, ஷேக் பண்ணிருக்கு. தெலுங்குல அப்படி ஆடிச்சா சொல்லுவாங்களா, அப்படியே ஒரு ஆட்டம். இன்னைக்கு இருக்கிற நம்ம கொஞ்சம் பேராவது உண்மையா ஜெபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங் ஆட வேணாம், இந்த இடமே ஒரு அசையணும். அல்லேலூயா. இந்த பகுதியில என்ன உண்டாகணும், அதான் ஒரு அசைவ உண்டாகும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே, அவர் அசைவாடுறாரு, இடம் தான் அசைய மாட்டுது. இந்த பகுதி என்ன செய்யப்படுது, அசைக்கப்படல. நான் ஈவினிங்ல உட்காந்து ஜெபிக்கும் போது கூட அதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பகுதி அப்படி சொல்லல, அசைக்குன்னு சொல்லல, இந்த பகுதியை கொஞ்சம் சந்தியப்பா, இந்த தெருக்கு இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் தொடுங்கப்பா, இந்த பகுதிகள் இன்னும் அசைக்கப்படாம இருக்கிறது. சொல்லுவாங்களே, பா நாலு அசைக்கவே முடியலையா, ஒருத்தர் பேசும்போதுனா சொல்லுவாங்க, லேசில் அசைய மாட்டான்பா அந்த ஆளு. அப்படின்னா என்ன, அவன் சம்மதிக்க மாட்டான், தர மாட்டான், செய்ய மாட்டாங்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க, சே கொஞ்சமாவது அசைதா பாருது அசைஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடம் அசைஞ்சதுன்னா சும்மா பில்டிங் ஷேக் ஆகுறது இல்ல, அந்த இடம் ஆண்டவருக்கு சொந்தமாமாச்சு, அந்த இடத்துல இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவங்க தொடப்பட்டிருக்கிறான், கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறான். அப்படி ஜெபிக்கணும். ஆமென். விக்கிரக கோட்டையா இருந்த எத்தனை தெருக்கள், எத்தனை வார்த்தையா சொல்லு, எத்தனை சேரிக்களும் எத்தனை பள்ளங்களும் இன்னைக்கு அசைஞ்சிருக்கு தெரியுமா? காரணம்
சொல்லுங்க. அவர்கள் எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க? கூடி ஜெபிக்கிற போது சொல்லுங்கம்மா, அந்த இடங்கள் என்ன செய்யணும்? உங்க இடம் அசைய வேணாவா? சொல்லுங்க, இந்த பகுதி அசைய வேணாவா? நம்மளே அசையாம ஜனங்க எப்படி இடம் எப்படி அசையுது? இல்ல, இன்னும் நம்ம மக்களுடைய ஜபங்களை பாரு, ஆவிக்குரியவர்கள் பேர் அப்படியே தேமேன்னு தொப்பக்கட்டியா நனைஞ்ச பண்ணு மாதிரி இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இவங்களாம் எப்படி தனி ஜபம் பண்ணுவாங்களோ? உட்காந்து கைகளை தட்டி இல்ல ஒரு அசைஞ்சு இல்ல, அவன்தான் அப்படியே என்ன இப்படிதான் சொல்லணும். உயிரோட இருக்கிறாங்களா இல்லையானே காலில் கூட பாரு, குமரசை ஜெபிக்கிறான், ஒரு சத்தமும் காணும், எல்லாம் அப்படியே ஃபுல் ரெஸ்ட். ஒரு ஆமேனும் இல்ல, ஒரு அல்லேலூயா இல்ல, ஒரு ஸ்தோத்திரம் இல்ல. எப்படி எப்படி இடம் அசையப்படும்? எப்படி வால்டாக்ஸ் அசையும்? எப்படி கொண்டித்தோப்பு அசையும்? எப்படி வடச்சென்னை அசையும்? பக்கத்துல வந்து சொல்லுங்க, நீங்க அசைஞ்சாதான், சொல்லுங்க, நீங்க அசைஞ்சாதான் இந்த இடமும் பகுதியும் அசையும். பில்டிங் ஷேக் ஆகுறது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்கப்பா. அந்த இடம் அசைந்தது, ஆடிச்சுப்பா, அதனால ஒரு பைசா. இந்த பகுதியில ஒரு அசைவ கத்தர் உண்டாக்கணுங்க. ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவர் பக்கம் திரும்பணும். ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவரை அறியும்படியா என்ன செய்யணுமா? இன்னைக்கு போஸ்டர் இருக்கு, இன்னைக்கு மீடியா இருக்கு, இன்னைக்கு விளம்பரங்கள் இருக்கு, டிவி இருக்கு. ஆதியிலே நடந்த கூட்டங்களுக்கு எல்லாம் என்ன இருந்தது? எந்த விளம்பரங்களும் இல்லாம ஜனங்க ஆயிரங்களா கூடுனாங்க, ஜனங்க ஆயிரங்களா ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம், அன்றைக்கு ஜெபித்த ஜனங்கள் அப்படி ஜெபிச்சாங்க. அவங்க ஜபங்கள் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. ஒரு தேசத்துல ஜான் நாக்ஸ் அப்படிங்கிற தேவ மனுஷன் இந்த பட்டணத்தை, இந்த ஊரை, நாட்டை தார இல்ல என்னை எடுத்துக்கோங்க பாருங்க. அந்த நாட்டுக்கே கத்தர் ஒரு அதிபதி ஆகிற அளவுக்கு கத்தர் இதான் அந்த நாட்டை தானே கேட்ட. ஒரு ஊழியக்காரனா இல்ல, அதிபராகவே அவனுக்கு கொடுத்துட்டேன், கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் அசைவு. அல்லையா, சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நான் ஒரு நாட்டை கூட கேட்கிறேன், இந்த வட சென்னையை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். எனக்கு சொல்றேன். அல்லேலூயா. என்ன தேவை சொல்லுங்கம்மா? இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம், நாம நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய அதாவது நம்முடைய பகுதியை அசைக்கணும்னா, அப்போ நாம கொஞ்சம் கம்பீரமா ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமே எப்படி இருக்கணும்? அப்படியே அப்படி இருக்கணும். பிரபுவான தண்டி ரோஜி சாயங்கால தினமும் அப்படி வந்து நொந்து ஆண்டவரே சோத்திரமா அப்படின்னா சோத்திரம் அசைதா நல்லா. நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுமா? கம்பீரமா சொல்லுங்கம்மா. அவர் ஆராதிக்கிற அந்த அந்த சந்தோஷத்துல எப்படி ஸ்தோத்திரம் ஜபிக்கும் போது என்ன செய்யணுமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜபம் இடத்தை, அதான் திரும்ப சொல்றேன், இடம் அசைறதுல இப்ப நீங்க பிகேஜில அசைச்சு, நான் போய் இந்த சோகார்பேட்டை அசைச்சு பில்டிங், அதுல ஒரு நன்மையும் கிடையாது. அந்த அசைவு என்ன தெரியுமா? ஜனங்கள் ஆண்டவர் பக்கமா திரும்புறதுதான். அல்லேலூயா. அந்த பகுதியில ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது, அந்த பகுதியில ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது, அந்த பகுதியில ஒரு எழுப்புதல் உண்டாகிறது தான் சொல்றேன். சீக்கிரம் இந்த வால்டாக்ஸ் ரோடு, இந்த கொண்டித்தோப்பு அல்லது இந்த சவுகார்பேட்டை நாம இருக்கிற இந்த பகுதிக்கு அசைவுக்கு நீங்களும் நானும் தான் ஒரு காரணமா இருக்கணும். அப்படி ஒரு ஜபத்தை செய்யணும். அல்லேலூயா. எவனுக்குன்னா ஹாஸ்பிட்டல் ஓடுறானோ இல்லையோ, சர்ச்சுக்கு வரத்துக்கு முட்டு துடிக்கணும். ஆமென். எனக்கு அதான் சொன்னேன், என்கிட்ட யாராவது வந்து நாங்க ஜீசஸ் கால்ஸுக்கு போவோம் அப்படின்னு. அப்ப நாங்க எதுக்கு இங்க உட்காந்துன்னு இருக்கிறோம்? இங்க இருந்து ஜீசஸ் கால்ஸுக்கு போறதுக்கு இங்க எதுக்கு உட்காந்துன்னு இருக்கிறோம்? இல்ல, நம்ம ஜனங்க யாராவது சொல்லுவாங்க இல்ல, எதுக்கு நீங்கள நானும் இருக்கிறோம்? நாம பண்ற ஜபம் ஜனங்களை எந்த பக்கம் திருப்பணும்? ஆண்டவர் பக்கம் திருப்பணும். அடுத்தது அப்போஸ்தலர் 16 25 26 படிங்க, நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அசைந்தது, அதிர்ந்தது. அடுத்ததுப்பா, கட்டுகளும் கை தட்டி கத்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. முதல்ல அசைஞ்ச அசைவு வந்து ஜனங்க ஆண்டோர் பக்கம் வந்தாங்க. ரெண்டாவது அசைஞ்ச அசைவு என்ன தெரியுமா? ஜனங்களுடைய கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது. ஆமென். பாடுனா அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நான் பாடுற நேரத்துல, ஆராதிக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிற கட்டுல என்ன செய்யணும்? அவிழணும். ஆமென். அவன் ஜெபிச்சா சுகமாச்சியா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபிச்சாங்க சுகமாச்சியா, இவங்க ஜெபிச்சாங்க அப்படின்ற அந்த வார்த்தை, இடம்ன்ற வார்த்தையை விட இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அங்க? அதுல என்ன போடுறது? இடம் ஷேக் ஆயிடுச்சு போட்டா பிளேஸ் போட்டிருக்கா? பிரைஸ் என்ன படிச்சீங்க இங்க இங்கிலீஷ்ல பாருங்க. 16
அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கா? தமிழ் ஓகே, தெலுங்கு ஓகே, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? கதவுகள் திற உண்டது, அந்த அசைஞ்சது, அதை பாருங்க. பாருங்க சுரேஷ். 25 26பா, 16ஆம் அதிகாரத்துல 25 26 எடுத்துட்டீங்களா புஷ்பா? ஓகே. ஷாக், எர்த்து, ஒரு நில அதிர்ச்சி மாதிரி உண்டாயிருக்குது. ஆமே. மறுபடியும் சொல்றேன், கதவு அசைஞ்சதுனாலயோ கட்டடம் அசைஞ்சதுனாலயோ ஒரு நன்மை பிரச்சனை இல்லை. ஜனங்களுடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அங்க சிறைச்சாலை அதிபதி அவன் காவலாளி வரைக்கும் ரட்சிப்பு உண்டாகிற அளவுக்கு கர்த்தர் அங்க பலத்த காரியத்தை செய்தார். நீங்களும் நான் பாடுறதும் துதிக்கிறதும் சும்மா இல்லைங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாம பாடும்போது, நாம துதிக்கும் பொழுது அநேகருடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுமா? அல்லேலூயா, ஆமென். அநேகருடைய இந்த பகுதியில் இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், பாரம்பரியமா கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள், நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன கவனிங்க, ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம் இங்க என்னமோ சும்மா இல்ல கிடையாது. பூர்வ காலங்கள் முதல் ஜனங்க ரட்சிக்கப்படக்கூடாது, கர்த்தரிடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி பல கட்டுகள் இருக்கும். நமக்கு நம்மளா நீங்களா கர்த்தர் தயவால கிருபையால் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். இன்னும் இங்க இருதய கடினங்கள் இருக்குதுன்னு சொன்னா, அன்னைக்கு போட்ட வச்ச கட்டுகள் தான் இன்னைக்கு ஜனங்கள்லாம் என்ன செய்ய முடியல. இன்னும் ஆண்டவர்கிட்ட இன்னும் அதை என்ன பண்ணிட்டே இருக்காங்க, ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். புரியுதா நான் சொல்றது? ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற 2 பேருடைய ஒரு மனமான பாட்டும் ஜபமும் பவுலும் சீலாவும் துதித்து என்ன போட்டுக்குதுங்க, அவர்கள் என்ன பண்ணாங்களா? பண்ணீங்க அந்த வார்த்தை. 2 பேரும் என்ன பண்ணாங்க? பாடின போது. நான் நினைக்கிறேன், என்ன இப்ப இருக்கிற மாதிரி பாட்டு வால்யூம்லாம் வந்திருக்குமாண்ணா? சொல்லுங்க. பெர்கமன்ஸ் பாட்டு 2 பாடுவா. ஜான் ஜபராஜ் என்ன பாடியிருப்பாங்க தெரியுமா? சங்கீதங்களை தான் அவங்க பாட்டா பாடி இருப்பாங்க. அதுவும் நம்ம நினைக்கிறோம் ஒரு போல்டா கும் அப்படிலாம் இருந்திருக்காது. அவங்களுடைய ராகமே ரொம்ப வேற. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த இதுவே வேற. இன்னைக்கு நம்ம வந்து எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரம் டும்னுவா. அவங்களுக்கு அப்படி இருக்காது. ஆனா அவங்க ராகமா கர்த்தரை மகிமையா துதிக்கும் போதே, சொல்லுங்க, பேடு வாசிக்காங்க ஆள் இல்ல, கீபோர்டு வாசிக்க ஆள் இல்ல, எந்த மோளமும் கொட்டல. 2 பேருடைய வாயில பாடின பாட்டு அஸ்திபாரங்களுக்கு கதவுகள் அசைகிற அளவுக்கு, கட்டுகள் அவிழ்ற அளவுக்கு இருக்குமாண்ணா? இன்னைக்கு இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்டோட ஆராதிக்கிறோமே, எத்தனை ஜெயில் கதவுகள் திறந்திருக்கணும், எத்தனை கட்டுகள்லாம் விழுந்திருக்கணும். சொல்லுங்க. பேச்சு கிழிஞ்சியும் கீபோர்டு பட்டன்ஸ் தேஞ்சு போனதுதான் மிச்சம். என்ன நடக்கல? காரணம் சொல்லுங்க. ஜெபிக்கிறதா இருந்தாலும் பாடுறதா இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா அர்ப்பணிப்போடு உதாசனை இல்லாம வைராக்கியமா, அதான் சொல்லுவாங்களோ, கொஞ்சம் பேரா இருந்தாலும் உண்மையா ஆண்டவரை துதிச்சு உண்மையா ஆராதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தையை நாம சீக்கிரம் இந்த பகுதியில பார்க்கலாம். திடீர்னு ஒரு நாள் ஒரு 2-3 பேர் ஒரு குடும்பங்கள் வருவாங்க. என்னமோ தெரியல, எங்களுக்கு போகணும்னு சொல்லிச்சு, தேடி வந்தோம், தான் நாடி வந்தோன்னு ஜனங்க உள்ள வருவாங்க. ஆஹா, அப்ப நம்மள அசைஞ்சிருக்கடா இந்த பகுதின்னு. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? கொஞ்சம் என்ன பண்ணிருக்குது, நாமளும் இந்த பகுதியை கொஞ்சம் அசைச்சிருக்கோம். வந்தோம், உட்காந்து ஆராதிச்சோம், போனோம், 4 பாட்டு பாடணும், மணி 9 ஆச்சு, கிளம்பணும்னா ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு அதில் உடன்பாடு. நான் வந்து பவுலை விரும்பினவன், ஒரு அசைவை உண்டாக்கணும்னு விரும்புகிறவன். இந்த வருஷத்தை அப்படி ஒரு அசைவுக்கான வருஷமா நாம குறிச்சிக்கலாம், பிக்ஸ் பண்ணுவோம். 2025 என்னத்துக்கான வருஷம்? இந்த பகுதியில ஒரு அசைவை உண்டாக்கி தான் காட்டணும். எத்தனை பேர் அதுல உடன்படுறீங்க? ஆமென். இனிமே பாஸ்டர் நாங்க தனியா ஜெபம் பண்ணாலும் சரி பாஸ்டர், சபையில பண்ணாலும் சரி, பாருங்க பாஸ்டர், எங்க ஜெபம் கொஞ்சம் எப்படி இருக்க போகுது, கம்பீரமா ஷவுட்டா இருக்க போகுது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க பாஸ்டர், நாங்க எங்க ஆராதனை, எங்க ஜெபம், எங்க துதி கொஞ்சம் எப்படி இருக்க போகுது, இப்பதான் சொல்லுங்கம்மா, கம்பீரமா இருக்க போகுது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே,
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஜெபிக்கலாம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த பகுதி அசையும்படியான ஒரு ஜபம், என் ஜபம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த பகுதி ஆண்டவரே, அஸ்திபாரங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழக்கூடிய அளவுக்கு, கட்டுகள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு என் துதி எல்லாம் மாறட்டும். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா நான் ஜெபிப்பேன்ப்பா. நான் ஜெபிக்கும் போது இனி ஒரு சலிப்பா ஜெபிக்க மாட்டேன், ஒரு ஏனோதானன்னு ஜெபிக்க மாட்டேன். ஓ, நான் ஆண்டவரே உற்சாகமா ஜெபிப்பேன்ப்பா ஆண்டவரே. கம்பீரமா பாடுவேன், கம்பீரமா ஜெபிப்பேன் என் தேவனுக்கு. அல்லேலூயா. அப்பொழுது என் இருதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சைகள் எல்லாம் என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவரா. நீங்க ஒண்ணு தனியா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வாஞ்சைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றிடுவார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் ஜெபம் உண்மையா இருக்குமானால், உங்கள் ஆராதனை உண்மையா இருக்குமானால், ஆமென், நீங்கள் கேளாத காரியங்களை கூட கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கூட கர்த்தர் செய்வார். ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென், ஆமென். எலியாவின் தேவனே, இன்று இறங்கிடும் நேரமே. ஐயா, அசைவாடும் இப்பவே அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் அப்பா. உற்சாகமா ஜெபிக்க ஒரு ஜபாவிய ஊற்றும் ஐயா. உம்மை கம்பீரமா துதிப்பதற்கு ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரத்தின் ஆவிய ஊற்றும், துதியின் ஆவிய ஊற்றும் ஐயா. பலப்படுத்தும். எங்கள் பகுதி அசைக்கப்படட்டும். இந்த வால்டாக்ஸ் ரோடு அசைக்கப்படட்டும். இந்த கொண்டித்தோப்பு அசைக்கப்படட்டும். இந்த சவுகார்பேட்டை அசைக்கப்படட்டும். இந்த மின்ட் அசைக்கப்படட்டும். இந்த வடசென்னை அசைக்கப்படட்டும். ஒரு அசைவு உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். ஆமென்.